எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்னைக்கு டே 2 ஸ்டடி சேலஞ்ச் தான். ஆல்ரெடி நீங்கள் டே 1 ஸ்டடி சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா டே 2 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஸ்டடி சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய நோட்ஸையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டடீஸ்க்காக உங்களுடைய டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கீங்களோ, மார்னிங் எழுந்ததுமே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த பிளான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு விசிபிள் ஆகக்கூடிய இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம படிக்க வேண்டியதை வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இன்றைக்கி பாலிட்டியில் சட்டமன்றம் அப்படிங்கிறது தான் எடுத்திருந்தேன். சட்டமன்றத்தில் ஆல்ரெடி நான் நோட்ஸ் எடுத்துருக்கிறதுனால என்னுடைய நோட்ஸை கவர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நான் டாபிக்ஸையும் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு படிக்கக்கூடிய டைமிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அதே மாதிரி நமக்கு அந்த சேவ் ஆகக்கூடிய டைமை நம்ம ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டாக, ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டாப்பிக்கை 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த 1 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். பட் நமக்கு எல்லாமே டச் பண்ணுற அந்த ஃபீல் அப்படிங்கிறது வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ யூனிட் 1 எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா யூனிட் 3 அப்படிங்கிறது மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு நிறைய படித்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறதும் நமக்கு வரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா வெயிட்டேஜ் எது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியணும். வெயிட்டேஜ் தெரியாமல் நம்ம எந்த ஒரு டாப்பிக்குமே டச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மேக்ஸில் இந்த டாபிக் வராது, அந்த டாபிக் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே வந்து இக்னோர் பண்ண முடியாது. அதனால் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், நமக்கு எதெல்லாம் மெயின்ஸாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நமக்கு ரீசனிங்கில் என்னெல்லாம் மெயினாக வரும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் என்னெல்லாம் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வீடியோவாக சொல்லியிருக்கோம். அந்தந்த டாப்பிக்கை நீங்கள் கம்பல்சரி பார்த்துட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் 25க்கு 23 அப்படிங்கிறத ரீச் பண்ண முடியும். மேக்ஸில் நம்ம இந்த டாபிக் சொல்லலை, அதனால் நான் இந்த டாபிக் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து நமக்கு அங்கேருந்து தான் கேட்பாங்க. அதனால் நம்ம மேக்ஸுக்கு வந்து ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் நம்ம எந்த ஒரு டாப்பிக்குமே இக்னோர் பண்ணுறதுக்கு சான்சஸே இருக்காது. எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் கவர் பண்ணணும். இது மேக்ஸில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் நெக்ஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் ஒரு டாபிக் எடுக்கணும், ஆப்டிடியூடில் ஒரு டாபிக் எடுக்கணும். இப்படி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு போர் அடிக்காமல் நம்மளுடைய மேக்ஸ் டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆப்டிடியூடில் 2 எடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்துடும். நெக்ஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஏதோ ஒரு செய்யுள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் சொற்பொருள் அப்படிங்கிறது இருக்கும். அதில் ஏதாச்சும் லகர வேற்றுமை, இந்த நகர வேற்றுமை, ரகர வேற்றுமை வருதா அப்படின்றத நீங்கள் சைடில் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு ரிவிஷன்ஸ் அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கணமில் நமக்கு 85 கொஷின்ஸ் கேட்குறதுனால நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கண்டிப்பாக செக் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை செக் பண்ணால் மட்டும்தான் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கிளியரான ஐடியா நமக்கு வரும். 85 கொஷின்ஸ் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 15 கொஷின்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்துடும். அதனால் நீங்கள் இலக்கணமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 6லேருந்து 12th வரைக்கும் கூடிய இலக்கணம்ஸ் வந்து நிறைய ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க. அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கணம் பொறுத்த வரைக்கும் புக்ஸில் இருந்து தான் நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதே மாதிரி ஓல்டு புக்கை பார்க்காம நீங்கள் தயவுசெய்து எக்ஸாமுக்கு போகாதீங்க. ஓல்டு புக், நியூ புக்கு 2மே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.